9 தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி மாவட்டத்தில் 7 தொகுதிகள் இரட்டை இலையும் உதயசூரியனும் போட்டியிடுகின்றன. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை அவர் செந்தில் பாலாஜி கிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தார். செந்தில் பாலாஜி கோவை மேற்கு தொகுதிக்கு மாறிட்டாரு. சட்டமன்ற தேர்தலில் பிரதான கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு சாதகமாக பார்க்கப்பட்டது கடந்த தேர்தலில். ஏன்னா 43 தொகுதிகள் உள்ளடக்கிய இந்த டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 38 தொகுதிகள் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தது. அதனால இந்த முறை பார்த்தீங்கன்னா அதே போன்று கடுமையான போட்டி நிலவுகிறது. கடந்த முறை வெற்றி பெற்று அமைச்சர் பொறுப்பில் ஏற்றவர்கள்லாம் பெரும்பாலானோர் அதே தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மேற்கு தொகுதியில 3வது முறையாக தற்போது KN நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் எதிர்த்து அமமுக சார்பாக ராஜசேகர் என்பவர் போட்டியிடுகிறார். அதனால திமுகவிற்கு அமமுகவிற்கும் இந்த இடத்துல போட்டி நிலவுகிறது. 9 தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி மாவட்டத்தில் 7 தொகுதிகள் இரட்டை இலையும் உதயசூரியனும் போட்டியிடுகின்றன. அதே போன்று திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுகிறார். அவர் 2 முறை அதே தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது 3வது முறையாக அந்த தொகுதியில போட்டியிடுறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவரை எதிர்த்து குமார் அப்படின்ற அதிமுக சார்பாக வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா காலத்திலிருந்தே மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அதனால பிரதானமா அவரும் தெரிந்த முகமாகவே இருக்கிறார். அதனால 2 பேருக்கும் அங்க போட்டி நிலவுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க லால்குடி தொகுதியில 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர் திமுக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக லால்குடி தொகுதியா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் தொகுதியா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் தொகுதியில வேட்பாளர் மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். லால்குடி தொகுதியிலும் திமுக சார்பாக வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே போன்று சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் சேர்ந்த லீமா மார்டின் அவர்கள் லாட்டரி மார்டின் அவர்களுடைய மனைவி அவர்கள் இந்த லால்குடி தொகுதியில போட்டியிடுறாங்க. அவர் இந்த பிரச்சாரத்தை இன்றிலிருந்தே அவர் தொடங்கி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா திருவிடைமருதூர் தொகுதியில கோவி செலியன் அமைச்சர் அவர்கள் அதே தொகுதியில போட்டியிடுறாங்க. அதே போன்று நீண்ட ஆண்டுகளாகவே 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் கும்பகோணம் தொகுதியில போட்டியிடுறாரு. அதே போன்று திருவாரூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜா அவர்கள் மன்னார்குடி தொகுதியில போட்டியிடுறாங்க. முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் நன்னிலம் தொகுதியில போட்டியிடுறாங்க. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் விராலிமலை தொகுதியில அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக பார்க்கக்கூடிய விஜயபாஸ்கர் போட்டியிடுறாரு. அதே போன்று அமைச்சர் ரகுபதி அவர்களும் அதே தொகுதியில, ஏன்னா முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும் இன்னாள் அமைச்சராக இருக்கட்டும் அனைவருமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொகுதியில எந்த மாற்றமும் இல்லை. அதனால அவரும் திருமயம் தொகுதியிலே போட்டியிடுறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில பாத்தீங்கன்னா கரூர் தொகுதியில கடந்த முறை அவர் செந்தில் பாலாஜி கிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த முறை மீண்டும் அவர் கரூர் தொகுதியிலே போட்டியிடுறார். ஆனா செந்தில் பாலாஜி கோவை தொகுதிக்கு மாறிட்டாரு. அதனால அந்த பகுதியில எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டியிடுறாரு அதிமுக சார்பாக. OS மணியன் அவர்கள் நாகப்பட்டினம் வேதாரணம் தொகுதியில போட்டியிடுறாரு. அதனால அந்தந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அதே தொகுதியில போட்டியிடுறாங்க. சில புது முகங்கள் மட்டும் ஒரு சில இடங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் திமுகவிற்கு சாதகமாக இருந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியில தற்போது திருவாரூர் தொகுதியிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை 31ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறார். 31ஆம் தேதியிலிருந்து திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் போன்ற திருச்சி போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு அந்த இடங்கள்ல திமுக சார்பாக பொதுக்கூட்டங்களையும் தொடங்க இருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்ட பிரச்சாரத்தை இந்த பகுதியில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தனது பிரச்சாரத்தை முடித்து விட்டார். அதே போன்று தற்போது பிரச்சாரத்தை திமுக தலைவரும் தொடங்க இருக்கிறார். முக்கிய பகுதிகளாக ஒரு 43 தொகுதிகள் உள்ளடக்கிய டெல்டா பகுதி முக்கியமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில முக்கிய தலைவர்கள் எங்கெங்க போட்டியிடுறாங்க, அமைச்சர்கள் எங்கெங்க போட்டியிடுறாங்க என்ற விவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அவர்களுடன் கலந்துரையாடல், அவர்கள் சந்திக்கும் மக்களினுடைய பிரச்சனைகள் என்ன, வேட்பாளர்கள் எது போன்ற பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் என்ற தொகுப்புகளையும் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ரகுவரன்.